மீன் குழம்பு எப்படி வச்சாலும் ஏதாச்சும் ஒரு குறை சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் எப்போ மீன் குழம்பு வச்சாலும் உங்களை தான் வைக்க சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும். கடாயில் கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். இப்போ 1 கப் ஃபுல்லாக சின்ன வெங்காயத்தை லைட்டாக தட்டிட்டு சேர்த்துக்கோங்க. 10 பல் பூண்டையும் தட்டிட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ 2 தக்காளியை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி இதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 5 டேபிள் ஸ்பூன் வீட்டில் அரைச்ச குழம்பு தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இதையும் நல்லா வதக்கிடுங்க. இப்போ ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளியை நல்லா திக்காக கடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குழம்பு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வைங்க. இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு வந்ததும் க்ளீன் பண்ணி வச்ச மீன் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 kg சீலா மீன் சேர்த்துருக்கேன். மேலே 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து திரும்ப ஒரு 5 நிமிஷம் மீனை வேக வைங்க. அவ்வளோதான், நல்லா கமகமான சூப்பரான மீன் குழம்பு ரெடி. இந்த மாதிரி மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வீட்டில் எல்லாரும் பாராட்டுவாங்க. அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.